மகேஷ், சோம்பேறி. இப்ப நம்ம வீட்டுக்கு தானே போறோம். முட்டாள், நம்ம பொட்டி அந்த பொண்ணு வண்டியில போயிடுச்சுடா. பொட்டி குட்டியோட போயிட்டான். இந்த வீடுதான். போட பத்தியாடா, ராஜாராம் IPS கமிஷனர் ஆஃப் போலீஸ். டிஸ்கஸ்டிங், டிகிரேடிங். அன்னைக்கு என்னடா ஓடுற காரை நிறுத்தி கொள்ளையடிச்சிருக்கான், இன்னைக்கு ஓடுற ரயில்ல இருந்தே கொள்ளையடிச்சிருக்கான். இத்தனை செய்யறது ஒருத்தன், தட் ஒன் மேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிக்க முடியல. வாட் a shame. எக்ஸ்கியூஸ் மீ சார், அவன் ஒருத்தன் தான் எல்லாத்தையும் செய்யறான்னு எப்படி சொல்ல முடியும் சார்? அவன் செய்யற விதம், அதுல இருக்கிற வேகம், அதுல இருக்கிற புத்திசாலித்தனம். எல்லாரும் முன்னாடி கொள்ளை அடிச்சிருக்கான், ரயில்ல இருந்து வேனுக்கு தாவி இருக்கிறான், வேனை கொண்டு நடு ரோட்ல நிறுத்திட்டு உங்க கண்ணு முன்னாலேயே தப்பிச்சுட்டான். எப்படி அங்கிள், ஒருவேளை அவன் மனுஷன் இல்ல மந்திரவாதியோ என்னமோ வில்லி சொல்லி வச்சுதான் பிடிக்கணும் போல இருக்கு. சாரி அங்கிள், நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவன் ஒரு சூப்பர் மேன். சுஜாதா, அந்த எமர்ஜென்சி லைட்டுங்க. அது 77 மார்க்ல போனதுதான். அப்புறம் அதை பத்தி யாரும் கவலைப்படல. கோவிந்தனை கூப்பிட்டு மெழுகுத்தி ஏற்றி சொல்லு. கோவிந்தா, 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 கோவிந்தா. யாருது? நான் தான் எலக்ட்ரிஷியன் கோவிந்தாச்சாரி. நீ எப்படி எங்க வந்தேன்? அவன் தான் அனுப்பிச்சு வச்சான். கோவிந்தான்னு கூட்டதும் கோன்னு அனுப்பிச்சுட்டேன். அவன் தான் யாரு? அவன் எங்க அப்பன் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி பாலாஜி. உங்களுக்கு தெரியாதா? நீங்க சைவேல கோச்சுக்காதீங்க. எழுதாத்துல வேலை வேண்டியிருந்தேன். சட்டி இங்க விளக்கு போறத பார்த்தேன். நேரம் இங்க வந்துட்டேன். ஆபீஸுக்கு போனா நீங்க போன் பண்ணல 2 நடையா அனுப்புவேன். சரி சரி, நிக்காம வேலை கவனி. சரி, என்ன இது என்ன ஒரே போலீஸ்காரால நிக்கிறா? முன்னெல்லாம் சைக்கிள்ல லைட் இல்லைன்னா தான் பிடிப்பேன். வீட்டுல லைட் இல்லைன்னா கூட என்ன கை தவறி பவர் ஸ்டேஷனுக்கு போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டு விட்டுட்டோம். இது போலீஸ் கமிஷனர் வீடு, வேலை கவனி. கமிஷனர் விட கமிஷனர் நீங்க தான் கமிஷனர். கமிஷனர் ஓபனா வைக்கணும்னு நினைச்சேன். மன்னிச்சுங்க, தப்பா நினைச்சுக்க வேண்டிய. என்னது உங்க ஆத்துல புத்தத்துல சோஃபா போட்டிருக்கு? ஏண்டாப்பா அம்மா உங்க பொண்ணு? ஆமா, உங்க ஆத்துல டிவி இருக்கா? இது ஐஸ்பட்டு ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கா? அனாவசியமா கேள்விதான் எதுக்கு? வேலை பார். அண்ணா, இதெல்லாம் தொழில் வேறனா ரோடு எவ்வளவு போகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன். சரி சரி, மாடல்ல ரெக்கார்ட் பிளேயர், ஃப்ரிட்ஜர், அயர்ன் பாக்ஸ், ஏசி. போதும். ஏசி இருக்கோ இல்லையா? அப்ப அங்கதான் விஷயமே இருக்கு. நாங்க ஐசுமோ சொல்லுங்க. அம்மா வயசானவன் வீட்டுல கண்ணு தெரியாது, கை பிடிச்சா வச்சும்போ. அது கை இல்ல, டார்ச் லைட்டு. ரெண்டுமே வந்து இந்த சுத்து போர்டு எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. நீ எங்க இருக்க? ஐயோ, என்னதுமே குழந்தை இருட்டுல பார்த்து நடக்கூடாதோ? இருட்டுல எப்படி பார்த்து நடக்க முடியும்? காயம்பட்டு காலை பிடிக்கிறேன். நான் எங்க பிடிக்கிறேன்? என் அப்பன் பாலாஜி அவன் பிடிக்க வைக்கிறேன். அவனே வேற மாதிரி நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோ. இத்தனை நாள் உங்க ஆளையா பிடிச்சுட்டு இருப்பேன். முகத்தை பிடிச்சிட்டு இருப்பேன்னு சொல்ல வந்தேன். தடிக்க வந்து முகத்துல எடுபட்டு இருந்தேன்னா நல்ல வேலை முகத்துக்கு வந்தது முழங்காலோட போயிடுச்சு. இது இதெல்லாம் விரல். அது தெரியுது. ஹரிச விஷயம் தொட்டு பார்த்தே சொல்லுல. குழந்தைக்கு பரதநாட்டியம் வருமோ? பெரிய டான்ஸரா இருக்கணுமே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இந்த கைய பாருங்களேன். இது பிஞ்சு கை இல்ல, பிஸ்டல் பிடிக்கிற கை. சரியா? விடு கைய. இது கண்ணா? இது இல்ல, பிலிப்ஸ் பல்பு. வாட்டு என்ன ஒரு 400 வாட் இருக்கும். யோ, நீ எலக்ட்ரிஷியனா இல்ல ஜோசியம் பாக்குறானா? எலக்ட்ரிஷியன் என்னோட தொழில். ஜோசியம் பகவான் ஏழுமலையான் கொடுத்த பிச்சை. சரி சரி, வந்த வேலை கவனிப்போ. வந்த உடனே வேலையை கவனிச்சா நடக்காது. என்ன இப்படி வாத்திட்டே இருக்கேன். சலம் மேல ராமா கண்டுபிடிச்சுட்டேன். ஒண்ணு இல்ல, எது தேடி வந்தானே கண்டுபிடிச்சேன். ஒண்ணு இல்ல, ஏதோ ஒரு நிமிஷம் வேலை முடிஞ்சிடும். அப்பா கோவிந்தா, எப்படி கத்துற? என் வேலையை நான் முடிச்சுட்டேன். இனிமே எல்லாம் பகவான் போய் மேல இருக்க அவனுக்கு கேட்க வேண்டாமா? அதனாலதான் மேல இருக்கிறவன லைட்டா போடுறாப்பா. அடிச்சா பகவான் மகிமையே. ஒண்ணு இல்ல,
இருட்டுல பார்த்தது வெளிச்சத்துல தெளிவா பார்த்துக்கலாமே என்னதான் உங்க ஆத்துல டெய்லி இந்த மாதிரி பீஸ் போகப்படாதான்னு வேண்டிக்கிறேன் எழுதுறானு. நீ வெளியில போல போல. அட 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 கமிஷனர் என்ன பங்களாவை பெஸ்ட் ஜோயா கட்டிருக்காங்க போயிட்டுமா. ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னத்துக்கு அதெல்லாம் மேல இருக்கிறவன் அவன் ஏற்பாடு. மிஸ்டர் நெல்லு பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? எலக்ட்ரீஷியன் பொட்டிக்குள்ள என்ன இருக்கும்? ஞாபகம் இருக்கும். பீஸ் பல்பு இது இந்த சுவிட்ச் வயரு வெங்கடாஜலம் படம் மேரேஜ் வந்துட்டு பத்திரிக்க அப்புறம் அப்புறம் என்ன பாலத்தை வாங்க பாக்குறாள். உள்ள ஊசி பண்ண புளியோட வச்சிருக்கேன். கிளியர் அவுட் கிளியர் அவுட். சொல்லாம பெரியவா பெரியவா சொல்லிட்டு போயிட்டுமா போயிட்டுறேன். என்னமா அந்த எலக்ட்ரிஷியன் போயிடுச்சா? அந்த அருமையா போயாச்சு. ஐயோ அந்த ஆள் இந்த பெட்டி விட்டுட்டு போயிடுச்சே. இதே மாதிரி ஒரு பெட்டி அவங்க கையில இருந்தது. அப்ப இது அம்மா, உன் பேர்ல ஆரம்பிச்சிருக்கிற இந்த அனாதை இல்லத்துல எல்லா பிள்ளைகளுமே என்ன மாதிரி தாய்ப்பாசத்துக்காக ஏங்குற அனாதைகள் தான். ஒளிமயமான இந்த திருநாள்ல இங்க எரியற இந்த ஜோதியை போலவே அந்த குழந்தைகளோட எதிர்காலமும் பிரகாசமா ஒளிவிடணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். என்னுடைய இந்த முயற்சி வெற்றியடைய உங்களுடைய ஆசீர்வாதம் தேவைம்மா. என்ன வாழ்த்துங்க. டேடி, இந்த நாட்டுல எதுக்கு மாலை போடுறதுன்னு விவசாயே கிடையாது. உயிரோட இருக்கும் போதும் போடுறான், உயிரை போனதுக்கு அப்புறமும் போடுறான். இந்த வருஷம் தீபாவளி. ஓ டேடி, சீட்டாட்டத்துல நான் 5000 சம்பாதிச்சேன். 5000 rupees. ஓ சீட்டாட்டத்தை விடு டாடி, அந்த சிங்காரி ஆட்டத்தை நீ பார்த்திருந்தா பாரத மாதாக்கு ஜேன்னு சொல்ல மாட்டேன், சிங்காரிக்கு ஜேன்னு சொல்லியிருப்பேன். என்ன உளற? ரகு என் மகன் தான். இருந்தாலும் அவன் முன்னால பேச நான் எவ்வளவு தயங்குவேன் தெரியுமா? தாத்தா, நீங்களும் ஒரு பெக்கு சாப்பிட்டீங்கன்னா பெரிய பிரசங்கமே பண்ணலாம். விஸ்கி குடிக்கலடா, விஸ்கி உன் வாழ்க்கையே குடிச்சிருச்சு. மாணிக்கம், இவன் என் பேரனே இல்லை. இனிமே இவன் என் முகத்தில் முடிக்கூடாது. முதல்ல இவன் இங்கிருந்து போய் சொல்லு. ஒன்னடிக்கலப்பா, என் விட்டு பிராஞ்சிட்டேன். ரமேஷ், நீ ரொம்ப பொறுமையா இருக்கும். ஏன்னா இந்த வீட்டுல நீ பேரனா நடிச்சிட்டு இருக்க. எத்தனை போகுது அந்த நாள் மண்டையை போட்டான்னா பூரா சொத்து உனக்கு தான். சொத்துல ஒரு பாதின்னு சொல்லு, இன்னொரு பாதி தான் உனக்கு வந்துருமே. நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் கணக்கு நல்லா சொல்லுவேன். அங்கிள், சுஜாதாவா, வாமா வா. ஹாப்பி தீபாவளி. சேம் டு யூ. இந்தாங்க தீபாவளி ஸ்வீட். ஓ தேங்க் யூ. வாங்க கமிஷனர். ஏமா, தீபாவளிக்கு தீபாவளி தான் வர்றதுன்னு வச்சிருக்கியா? எங்க இந்த வீட்டு இளவரசர் காணோம்? இளவரசரா? அதான் அங்கிள், ரமேஷ். இன்னைக்கு தீபாவளியாச்சே, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பான். பாத்தீங்களா, நம்ம அவரை பார்க்க வந்திருக்கோம். அவர் ஊரை சுத்த போயிருக்காரு. சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணம் எதுவும் ரமேஷ் கிட்ட இல்ல. உங்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ரமேஷ் உங்க பேருங்கிறது ஆச்சரியமா இருக்கும். என்ன செய்யறதுமா, அதிகமா செல்லம் கொடுத்து நானே கெடுத்துட்டேன். டோன்ட் வரி, கொஞ்ச நாளா எல்லாம் சரியா போகும். அப்ப நாங்க புறப்படுறோம். போயிட்டு வரேன் அங்கிள்.